விதமான பொங்கல் விழா இவருடைய சாவகச்சேரி மண்டலத்தில் தமிழகமே நீங்க வீட்டை போயிட்டு வரக்கூடாது. 99.5 99.7 இல்லைன்னா தமிழ்.ஆன்லைன் மூலமாக நீங்கள் தமிழ் எஃப்எம் கேட்கலாம். அதே போல நீங்க பேஸ்புக்ல இருக்கீங்கன்னு சொன்னா தமிழ் எஃப்எம் ஆபீஷியல் என்று சொல்லி எங்களுடைய தமிழ் எஃப்எம் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. லோகோ போட்ட ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. தமிழ் எஃப்எம் பேஸ்புக்ல நீங்க சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்கு. அப்படிதான் ரமேஷ். ஆமாம், நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றது மட்டுமில்லாம ரேடியோலையும் உங்களுக்கு புதுவிதமான நிகழ்ச்சிகள் புது புது குரல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பண்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு. எனவே தமிழ் எஃப்எம் எப்பவுமே உங்களுக்கு பக்கத்துல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்துறோம். சக்சி அடுத்த பாடல் இளையராஜா வாரி முடியும். இளையராஜாவை வாரி முடியும். ஓகே, 80களில் பின்னந்த ஒரு அற்புதமான பாடலை கிங்ஃபிஷரோடு சேர்த்து இந்த பாடலை பாட அன்போடு அழைக்கின்றோம். அற்புதமான குரல்களும் கொண்ட இலங்கையினுடைய தனித்துவமான அடையாள பாடகர் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் தான். ஆமா, ரமேஷ் இலங்கையுடைய இயேசுதாஸ் சொல்லி நாங்க சொல்லலாம். ஆமா, ஆஸ்திரேலியா, லண்டன், பிரான்ஸ் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல கூட இந்த ஒய்ஸ காரணம் சொல்லி கூப்பிட்டு பாடிருக்காங்க. ஜார்ஜ் ஸ்டான்லி அவர்களை நாங்க அன்போடு வழி அழைத்திருக்கிறோம். கிங்ஃபிஷரோட சேர்ந்து பாட நம்ம பொண்ணு கிங்ஃபிஷர், நம்ம பையன் ஜார்ஜ் ஸ்டான்லி. இவ்வளவு சத்தம்லாம் போறாங்க. இப்படி என்ன பிள்ளைகளோட நாங்க பாருங்க. ஓகே, அடுத்து ரமேஷ் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம். உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சாவகச்சேரி சங்கத்தானை